ராதிகா வணக்கம். தாவேகாவுக்கு விசிக நிபந்தனையற்ற ஆதரவு தந்திருப்பதாக கூறப்படுகின்ற நிலையில் இன்று இரவு 7:10 மணி அளவில் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் புறப்பட்டு செல்கின்றார். இதனால் விஜய் அவர் அழைப்பாரா அல்லது விஜய் ஆளுநரை சென்று சந்திப்பாரா, 4வது முறையாக அந்த சந்திப்பு நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைய நாள் விஜய் ஆளுநரை சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டால் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கேரள ஆளுநர், அதாவது தமிழகத்தின் பொறுப்பு கவர்னராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் நாளை தினம் கேரளாவில் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் போது அதை விஜய் தொடர்ந்து தாமதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். இதனால் நாளை 10ஆம் தேதி என்பது விஜய் பெரும்பான்மையை, அதாவது ஆட்சி அமைப்பதற்கான சூழலை உருவாக்கக்கூடிய நாள், கடைசி நாள் என்ற நிலையில் நாளைக்குள்ளாக அவர் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டால் திங்கட்கிழமை முதல் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இதுவரை 3 முறை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சென்று சந்தித்தார். முதல் சந்திப்பு நடைபெறுவதற்கு முன்னதாக தேர்தல் முடிவு வெளியான 4ஆம் தேதி அன்று தாவேகா தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக மின்னஞ்சல் மூலமாக தமிழக பொறுப்பு கவர்னருக்கு மின்னஞ்சல் மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்தில் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது, அதன் மூலமாக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும், வெறு பெரும்பான்மை மற்றும் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்து நேரில் சந்திக்கின்றேன் என்றும் அந்த தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் முதல் சந்திப்பு என்பது நடைபெற்றது. அப்போது தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தார்கள். முதல் கட்சியாக தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தார்கள். அந்த ஆதரவு கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு தமிழக கவர்னர் அர்லேக்கரை விஜய் மற்றும் தாவேக நிர்வாகிகள் சந்தித்தார்கள். அந்த சந்திப்பின் போது தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்பதையும் தாண்டி காங்கிரஸ் கூட்டணி இருக்கின்றது, கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகின்றோம், இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பேசிய காரணத்தால் அது ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. 2வது சந்திப்பு கவர்னர் மாளிகையிலிருந்து விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போது அந்த அழைப்பு ஏற்று கவர்னர் மாளிகைக்கு விஜய் மற்றும் நிர்வாகிகள் சென்று சந்தித்தார்கள். 40 நிமிடங்களுக்கு மேலாக அந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போதும் கூட அந்த சந்திப்பில் கவர்னருக்கு திருப்தி இல்லை என்றும் பெரும்பான்மை எண்ணிக்கை காண்பிக்க வேண்டும், குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும் என்றும் ஆளுநர் தெரிவித்ததாக கூறப்பட்டது.